வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 8 திங்கட்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகபட்ச மழைப்பொழிவாக நேற்றைக்கு விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளம், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, புதுக்கோட்டை மாவட்டம் நகுடி, புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி, புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம், புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் தலா 7 சென்டிமீட்டர் மழை. மேலும் புதுக்கோட்டை மாவட்டம் ஐங்குடி, புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர், மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் தலா 6 சென்டிமீட்டர், திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, தஞ்சாவூர் மாவட்டம் குறுங்குளம், திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம், புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல், விழுப்புரம் மாவட்டம் முகையூர், தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் தலா 5 சென்டிமீட்டர். மேலும் 4 சென்டிமீட்டர்ல ஒரு 10 இடங்களும், 3 சென்டிமீட்டர்ல ஒரு 15 இடங்களும், 2 சென்டிமீட்டரில் ஒரு 20 இடங்களும், சுமார் 25க்கு மேல் கிட்டத்தட்ட 40-50 இடங்கள் 1 சென்டிமீட்டருக்கு மழையும், 1 சென்டிமீட்டருக்கு குறையாமல் 100க்கு மேற்பட்ட இடங்கள்ல மழை பொழிந்திருக்கிறது. வானிலை அமைப்பு. இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆந்திர பிரதேச கடலோரத்தில் வளிமண்டல சுழற்சி மேலடுக்கு சுழற்சி நீடிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடா அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடலிலும் ஒரு வளிமண்டல சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிறது. அதை படத்துல நம்ம காட்டியுள்ளோம். ஆக 2 வளிமண்டல சுழற்சி, ஒன்று தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி, மற்றொன்று ஆந்திர கரையை ஒட்டி, ஆந்திர ஒடிசா கரையை ஒட்டின்னு சொல்லலாம். ஆந்திர கரையை ஒட்டி இருப்பதுதான் வரக்கூடிய நாட்களில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக போகிறது. இந்த வளிமண்டல சுழற்சி இங்கே நீடித்துக் கொண்டிருக்கும். கட்டுப்பாட்டு அமைப்பாக காற்று தமிழ்நாடு வரை கொண்டு வந்து ஆந்திர பிரதேசம் நோக்கி திசை மாற்றி அனுப்பும். படத்தில் காட்டியுள்ளவாறு. ஆக மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு எங்கெல்லாம் இருக்கிறது என்பதையும் இதுல பார்ப்போம். இன்றைய பொறுத்த வரைக்கும் இன்னும் மழைப்பொழிவு தொடங்கல. காரணம் மதியம் வரைக்கும் வானம் மேகம் சூழ்ந்து காணப்பட்ட காரணத்தினாலே, வெப்பம் உயராத காரணத்தினாலே இன்றைக்கு வெப்பச்சலன மழைப்பொழிவிற்கு கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. மழை உறுதி. இன்றைக்கு மழை எங்கே எதிர்பார்க்கப்படுகிறது? இன்றைக்கு திங்கட்கிழமை 8ஆம் தேதி இரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு முதல் மழை ஒரு இரவு நள்ளிரவுக்கு முன்னாடியே ஒரு 9 மணிக்கு பிறகு மழை எதிர்பார்க்கக்கூடிய இடம் புதுக்கோட்டை மாவட்டம் தொடங்கி விழுப்புரம் மாவட்டம் வரைக்கும், புதுக்கோட்டை மாவட்டம் தொடங்கி மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்துக்கும் தெரியுது, உறுதியா தெரியுது, இந்த இடம்லாம் உறுதியா தெரியுது. அதாவது விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர் மற்றும் புதுக்கோட்டை, ராமநாதபுரத்தோட வடக்கு சிவகங்கை மாவட்டத்துக்கும் வாய்ப்பு தெரியுது. ஆனா கனமழை வாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டத்திற்கு கனமழை வாய்ப்பு தெரியுது. தஞ்சாவூர் வடக்கு, திருவாரூர் வடக்கு, நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு ஓரம், மயிலாடுதுறை, அரியலூர் மற்றும் கடலூர், மயிலாடுதுறை, அரியலூர், கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, இங்க நல்ல மழை வாய்ப்பு இன்றைக்கு நள்ளிரவில் எதிர்பார்க்கப்படுகிறது. பிறகு அந்த மழைப்பொழிவு அதிகாலை வரைக்கும் கடலோரத்தில் நீடிக்கும், பொழுது விடியும் வரையுமே நீடிக்கும். அந்த மழைப்பொழிவு சென்னை வரைக்கும் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதிகாலையில. அப்போ அதிகாலையில சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம், காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர், இதுவரைக்கும் புதுக்கோட்டை, இதுவரைக்கும் நாளை அதிகாலை மழை வாய்ப்பு இருக்கு. உள்ளேயும் ஆங்காங்கே மழை வாய்ப்புக்கு சாதகம் இருக்கு. சரி, 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா தீவிரமடைய போகிறது மழை. செவ்வாய்க்கிழமையிலிருந்து மழை தீவிரம். எங்க இருந்துன்னா திண்டுக்கல் மாவட்டமே மழை தொடங்கிடும். திண்டுக்கல்ல இருந்தே, அதாவது காற்று பகுதியாகிய தாராபுரத்துக்கு மேற்கே இருக்காது, கொஞ்சம் தாமதம் அடையும். ஆனால் திண்டுக்கல் மாவட்டம் முதல், அதாவது திருப்பூர் மாவட்ட எல்லையோரத்திலிருந்து கரூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம், திருப்பூர் மாவட்டத்தோட ஒரு சில தெற்கு ஓரம், கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு ஓரம், திருப்பூர் மாவட்ட அவினாசி உள்ளிட்ட பகுதிகள், ஈரோடு மாவட்ட பகுதியிலிருந்து தொடங்கி மதுரை, விருதுநகர், தென் மாவட்டங்களுக்கும், விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, அப்படியே ராமநாதபுரம் உள்பகுதி, மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், திருச்சி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது அன்றைக்கு இரவே மதுரை முதல் சேலம் வரைக்கும் கனமழை வாய்ப்பு தெரியுது.
மதுரை சேலம் இடைப்பட்ட பகுதி. மதுரை இதுல என்னென்ன மாவட்டம் அடங்குன்னா மதுரை, திண்டுக்கல், திருச்சி, அப்படியே நாமக்கல், சேலம். அப்புறம் பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை. இதுக்கும் வாய்ப்பு நல்ல மழை பொழிவு தெரிகிறது. அறிவிக்கப்பட்ட இடத்துல தான் நல்ல கனமழை தெரியுது. அதுக்கப்புறம் நள்ளிரவிலே வடகடலோரம் தீவிரமடையும், வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேற்கு வெப்பநீராவி வருகை காரணமா வடமேற்கு வெப்பநீராவி அது எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இதெல்லாம் செவ்வாய்க்கிழமை நாளை 9ஆம் தேதி இரவிலே நல்ல மழைப்பொழிவு தெரியுது. நாளை டெல்டா முதல் ராமநாதபுரம் முதல் கன்னியாகுமரி முதல் நாளைக்கு எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டுங்க. மன்னிக்கவும், எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு. இதுல காற்று பகுதி தவிர்த்து. ஏன் சார் தவிர்த்துங்கிறீங்கன்னா அடுத்து 10ஆம் தேதி காற்று பகுதிக்கு உண்டு. இப்பவே திண்டுக்கல் வரைக்குமே மழை கிடைக்க போகுது. நாளைக்கு ஆங்காங்கே தான் ஒதுக்கி தான். உச்சபட்ச காற்று பகுதி சொல்றோம்னா காமநாயக்கம்பாளையம், செஞ்சேரி மலை இந்த பகுதிக்கு 10ஆம் தேதி கிடைக்கும். 10ஆம் தேதி அந்த இடத்துக்கு கிடைக்கும். 10ஆம் தேதி இன்னும் கூடுதல் பரப்புல மழைப்பொழிவு கிடைக்கும். 10, 9, 10, 11 நல்ல மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் தெரிகிறது. 9, 10, 11 9, 10, 11 நினைவில் வைக்கணும். சரி, 12ஆம் தேதி ஆந்திர பிரதேச நிகழ்வு தீவிரமடையும் என்பதனால ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவிற்கு மிக மழைப்பொழிவை கொடுக்கும். தென்மேற்கு பருவமழை கேரளாவில் கொஞ்சம் தொடங்கி இருக்கும். மேற்கு காற்று கொஞ்சம் வரும். ஆனா மழையை விட காற்று தான் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் போல தெரியுது இந்த 12, 13, 14 மேற்கு காற்று. இதனால என்ன ஆகுன்னா மழை கொஞ்சம் ஆந்திர எல்லையோரத்துல மட்டும் ஒரு 3 நாட்களுக்கு தீவிரமா இருக்கும். ஏன்னா சார் பாலக்காட்டு கணவாயில சொன்னீங்க மழை தீவிரம்னு, மறுபடியும் தள்ளி போகுது. 12ஆம் தேதியிலிருந்து மழை தீவிரம். ஆனா இந்த காற்று பகுதிக்கு 9, 10, 11 9, 10, 11 9 திண்டுக்கல், 10 அப்படி இன்னும் கொஞ்சம் மேற்கே வந்துடும். 11ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் மேற்கே ஒதுக்கி ஆங்காங்கே. அடுத்தது 16ஆம் தேதியில இருந்து அவ்வளவுதான், பொங்கல் வரைக்கும் மழை தாங்க. செப்டம்பர் 16ஆம் தேதியிலிருந்து மழை. 16ம் 17ம் குறைவான மழை, கூடுதல் பரப்பு, நேரமும் குறைவு. 16ம் 17ம் தான் தொடக்கம். அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. 16, 17 காற்று பகுதி என்பது பேச்சுக்கே இடமில்லை. 16ஆம் தேதியிலிருந்து அப்புறம் மழை பகுதியா மாறிடும். 16, 17 எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. ஆனா குறைவான மழை பரப்பில் கூடி இருக்கும். குறைந்த நேரம் தான் பெய்யும். லேசான மிதமான மழை அப்படிதான் சொல்லலாம். 16, 17 18 கனமழையாக மாறப்போகிறது. செப்டம்பர் 18 அடுத்தடுத்த நிகழ்வுகள். தமிழ்நாட்டிற்கு வளிமண்டல சுழற்சி மற்றும் தென்மேற்கு பருவமழை காரணமா மழை. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை காரணமா மழை. வெப்பச்சலனம் காரணமா தமிழ்நாட்டில் ஆங்காங்கே வளிமண்டல சுழற்சி இணைந்த மழை. ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகாவெல்லாம் நிகழ்வு மழை. மகாராஷ்டிரா வரைக்கும், ஒடிசாவின் தெற்கு பகுதி, சத்தீஸ்கர் அதிக மழைனா அது ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா இதெல்லாம் நிறைய மழைப்பொழிவை கொடுக்க போகுது. அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் மழைப்பொழிவு தொடங்கி விட்டது. இன்று நள்ளிரவிற்கு கடலோரம். நாளை 9ஆம் தேதியிலிருந்து காற்று பகுதி கிடைக்க போகுது. ஆனா உச்சபட்ச காற்று பகுதிக்கு 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12, 13, 14 கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும். ஆனால் வட உள் மாவட்டங்கள், வடகடலோரம் மழை இருக்கும். மேற்கு காற்று வலுவா இருக்கும். ஆந்திர பிரதேசத்துல தென்மேற்கு பருவமழை தீவிரமா இருக்கும். தெலுங்கானாவில் அந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகர்ந்த பிறகு இங்கே மீண்டும் மழைப்பொழிவு தீவிரமடையும். 16ஆம் தேதி, 17ஆம் தேதி, 18 மிகவும் தீவிரம். 18 அப்புறம் பொங்கல் வரைக்கும், பொங்கலை தாண்டி ஜனவரி மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் மழை காய விடாத மழை இருக்கும். கண்டிப்பா இருக்கும். நீங்க ஏதாவது விதைக்கணுமா போனது எல்லாமே 16ஆம் தேதிக்கு மேல உங்கள் பணியை தொடங்கலாம். 18ஆம் தேதியிலிருந்து உறுதியாக நல்ல மழைப்பொழிவு கிடைக்க போகுது. காற்று பகுதி என்பது அதிலிருந்து இருக்கவே இருக்காது. மழை பகுதியாக மாறிவிடும் காற்று பகுதி என்பது. நன்றி, இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன்.